ஹாய் அண்ட் ஹலோ ஹால் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம அரபிக் டிசைனில் ஃபில்லிங்ஸில் தான் இருக்கோம். ஸோ டிசைன்ஸ் எல்லாமே எல்லோரும் நல்லா போட்டு அனுப்பிச்சிட்ருக்கீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, நீட்டாக போட்டுட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அரபிக் டிசைன் பார்த்துட்டோம், பட் அதில் ஃபில்லிங்ஸ் என்னன்றது பார்ப்போம். ஸோ இந்த 2 டிசைன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒன் ஷேப் தான். ஸோ அரபிக் டிசைனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில ஷேப்ஸ் மட்டும் நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ ஒன்றுமே இல்லை, சேம் இதே டிசைன் கீழே பார்த்த மாதிரி மேலே பார்த்த மாதிரின்னு 2 விதமாக இருக்குது, மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ இந்த டிசைன் பேஸ் பண்ணி உள்ள ஃபில்லிங்ஸ் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு டிசைன் போட்டாலும் அதுக்கு பார்டர் நல்லா போல்டாக கொடுங்க. அப்படின்னா தான் டிசைன்ஸ் நல்லா தூக்கி கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதனால் நான் இப்போ போல்ட் பண்ணிட்டேன். உள்ளே என்ன வச்சு ஃபில்லப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டே 2 கிளாஸில் பார்த்துருப்போம் ஃபில்லிங்ஸ். ஸோ அந்த ஃபில்லிங்ஸ் தான் நம்மளுக்கு இங்கே ஹெல்ப் பண்ண போகுது. சரி, பேக்வர்ட் கர்வ்ஸ் கொடுத்துட்டு குட்டி குட்டியாக ஹம்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட் லேயர் கொடுத்துட்டேன், இது செகண்ட் லேயர், அடுத்து தேர்ட் லேயர். இந்த இடத்துல நான் 3 லேயரில் ஹம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை சுற்றி குட்டி குட்டியாக டாட்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன கர்வ் மாதிரி அதை பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போது அதுக்கு மேலே 2 லேயரில் லைன்ஸ் கொடுத்துட்டு ஹென்னா வச்சு லோட் பண்ணி அந்த டிசைனை செப்ரேட் பண்ணி காட்டுறதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்கேன். சரிங்களா? புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டையும் நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஹம்ஸ் வச்சு தான் இதை ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஹம்ஸ் குட்டி குட்டியாக போடுங்க. ஸோ அப்போனா தான் நல்ல ஃபில்லிங்ஸாக இருக்கும். சரிங்களா? நிறையா கோனை ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி போடுங்க. அப்படின்னா கோன் நிறைய ரிலீஸ் ஆகாமல் நீட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டிசைன் ஒன்று பார்த்துடலாம். சேம் இதே தான், பட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது என்னென்னு பார்த்துடலாமா? ஆல்ரெடி நம்ம இந்த டிசைன் பார்த்துருப்போம். சரிங்களா? மேலே பார்த்தது ஒரு மாடல், கீழே பார்க்குறது ஒரு மாடல். எப்படி போடுறன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. சேம் இதை வச்சு ஒரு ஃபில்லிங்ஸ் பார்த்துடலாம். சரிங்களா? மேலேருந்து கொண்டு கீழே சுருட்டி விட்டுட்டு மேலே ஷார்ப்பாக இல்லாமல் கர்வியாக கொண்டு இதில் ஜாயின் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு சின்ன லைன். ஓகேவா? அதுக்கப்புறம் இதை சென்டராக பிரிக்கிறேன் ஒரு லைன்ஸ் வச்சு. அது மேலே குட்டி குட்டியாக ஹம்ஸ் வச்சு இதை ஃபில்லப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் கிரிட் டிசைன் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம எந்த கிரிட் டிசைன்னாலும் யூஸ் பண்ணலாம். பட் நான் பிகினர்ஸ்க்கு ரொம்ப புரிகிற மாதிரி சின்னதாக சிம்பிளாக இந்த கிரிட் டிசைன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் டாட் எங்கே வச்சுருக்கேன்னு கவனிங்க. 3மே அந்த 4 கோடுமே மீட் ஆகிற இடத்துல வச்சுருக்கேன், சென்டரில் வைக்கல. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட கழுத்துக்கிட்ட 3 லேயர் கொடுத்து தின் லைன் திக் லைன் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்து பெரிய ஹம்ஸ் வச்சு ரிமைனிங் ஸ்பேஸ் எல்லாத்தையும் ஹென்னா வச்சு லோட் பண்ணிட்டேன். இப்போது அதோட அவுட்டர் ஸ்பேஸை என்ன செய்கிறேன், ஹென்னா வச்சு நல்லா டார்க்கன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிசைன் புரியுதா? இதே மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிசைன் ஒன்று போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் டிசைனும் சேம் இதே மாதிரி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாம் பார்த்ததில் அதோட ஹெட்டு கீழே இருந்துச்சு, இது மேலே இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். இன்னொன்று என்னென்னா, அதில் நல்ல வளைவாக இருந்துச்சு, இதில் நல்ல ஷார்ப்பாக இருக்கும். அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. சேம் அதில் யூஸ் பண்ண அதே தான். நெக்குக்கு நல்ல டார்க்கன் பண்ணிவிட்டு ஹம்ஸ் கொடுத்து இதை ஃபில்லப் பண்ணிக்கிறோம். சரிங்களா? கீழேயும் நான் என்ன செஞ்சுருக்கேன், நான் கிரிட் டிசைன் தான் யூஸ் பண்ணுறேன், பட் ஆனால் வேறு மாடல். மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் கிரிட் டிசைன் ஹம்ஸ் வச்சு தான் ஃபில்லப் பண்ணுவோம். சரிங்களா? என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்கொயர் விட்டு ஒரு ஸ்கொயர் செக் மாடலில் நம்ம இதை ஃபில்லப் பண்ணுறோம். சரிங்களா? நம்ம செஸ் போர்ட்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாடல் தான். ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ், எந்த இதில் கவனமாக பண்ணணுன்றதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டிசைன் ஒன்று போட்டுடலாம். சேம் இதே மாடல் தான். சரிங்களா? பட் உள்ளே கொடுக்குற ஃபில்லிங்ஸ் கொஞ்சம் மாறும். சரிங்களா? சேம் அதே லைன்ஸ் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்து இதை ஃபில் பண்ணுறேன். நான் இந்த டிசைனை தான் போடணுமா, வேறு டிசைன் போடக்கூடாதானா, அது உங்களோட விருப்பம். நான் லார்ஜ் ஹம்ஸ் கொடுக்குறேன்.
ஏன்னா இதில் நம்மளுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே இருக்காங்க. எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக ரொம்ப பேசிக்லேருந்து தான் கொண்டு போகிறேன். மெஹந்தி ஆல்ரெடி தெரிஞ்சவங்களும் நம்ம குரூப்பில் இருக்கீங்க. அவங்க இன்னும் அட்வான்ஸ் லெவலில் ஏதாவது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ நான் வந்து சேம் அதே ஹம்ஸ் வச்சு டிசைன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கீழே என்ன பண்ணுறேன்றதை நல்லா கவனிங்க. நான் ஹம்ஸ் தான் கொடுக்குறேன். சரிங்களா? ஒரு டாட் வைக்கிறேன், அதுக்கு மேலே ஒரு லேயர், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், 1 லேயர் ஆஃப் ஹம்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு ஒரு ஹம்ஸ் கொடுத்து முடிச்சிடுறேன். இதே தான் நான் என்ன பண்ணுறேன், ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நெருக்கமாக பண்ணுங்கள் இந்த டிசைனை. சரிங்களா? இது டே 2 கிளாஸ்லேயே இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. ரொம்ப நெருக்கமாக பண்ணணும், இடைவெளியே விடவே கூடாது. சரிங்களா? அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக போடுங்க. பாருங்கள், சின்ன சின்ன இடத்த கூட நான் இந்த மாதிரி ஃபில் பண்ணுறேன்றதை பார்த்துக்கோங்க. இடம் சின்னதாக இருக்கேன்னு அதை எம்டியாக விடக்கூடாது. சின்னதாக ஒரு ஹம்ஸ் போட்டாச்சும் அதை ஃபில்லப் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு டிசைனில் நான் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு எப்படி போடுறேன்றதை பாருங்கள். சரிங்களா? நல்லா கவனிங்க. கீழேருந்து மேலே ஒரு கோடு போட்டுட்டு என்ன பண்ணுறேன், கீழே லைட்டாக இழுத்து விட்டுட்டு இந்த இடத்துல நல்லா குண்டாக போய் அதுக்கப்புறம் ஒல்லியாக முடிக்கிறேன். ஸோ இந்த ஷேப்புன்றதை நல்லா கவனிச்சுக்கோங்க. வேறு வேறு மாடல் அரபிக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய ஷேப்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு நான் உள்ள ஃபில்லிங்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 2 லேயர் வச்சு மேலே குட்டி குட்டியாக ஹம்ஸ் 0 சைஸ் ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இது டபுள் லேயருக்கு. மோஸ்ட்லி அரபிக் ஃபில்லிங்ஸுக்கு வந்து இந்த ஹம்ஸ் தாண்டா நிறைய யூஸ் பண்ணுவோம். அதனால தான் நான் டே 1 கிளாஸில் சொல்லியிருந்திருப்பேன், இந்த ஹம்ஸு லைன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு. சரிங்களா? ஸோ அதனால் அதை நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த அதே டிசைனில் இருக்கிற மாதிரி டாட்ஸ் வச்சு லேயர் போட்டு ஹென்னா லோட் பண்ணி இந்த டிசைன் முடிச்சுக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சின்ன பர்கோட்க்கு ஒரு குட்டி ஸ்ப்ரில் தான் கொடுக்குறேன். சரிங்களா? இதுவுமே நம்ம டே 2ல் கொடுக்கலாம். இது தான் கொடுக்கணுமானா கிடையாது. ஒரு சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு இது கொடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஃபில்லிங் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? டே 2ல் பார்த்த எந்த டிசைன்னாலும் இதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் பிகினருக்கு புரியணுன்றதுக்காக நான் சிம்பிளாக போட்டிருக்கேன். நீங்கள் எந்த டிசைன் வச்சுனாலும் ஃபில் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி எனக்கு ஹோம்ஒர்க் அனுப்புங்க. சரிங்களா? சின்ன சின்ன கேப் கூட விடாமல் அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம். ஒரு கோடு போட்டுட்டு நான் என்ன செய்கிறேன், கீழே கூடி இருக்கிற மாதிரி போடுறேன். போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு டாட் வச்சு கோடு பாருங்கள் எவ்வளோ ஒல்லியாக ரொம்ப நெருக்கமாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் போடணும். ஒரு கோடுக்கு அடுத்து இன்னொரு கோடு. ஃபஸ்ட்டு இருந்த டாட்டுக்கு தாண்டி அடுத்து ஒரு லீஃப். சரிங்களா? அரபிக் பொறுத்த வரைக்கும் ஒரு லீஃப் வந்து இன்னொரு லீஃபை தாண்டி இருக்கணும். ஸோ அப்போனா தான் நல்ல ஒரு லுக் கிடைக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஹென்னா வச்சு லோட் பண்ண முடியலன்னா ட்ராயிங் பண்ணி உள்ளே ஹென்னா வச்சு லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் ஒரு டாட் வச்சு லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். லைன்ஸ் வந்து ரொம்ப ஒல்லியாக போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு லீஃப், ஆனால் எந்த டேரெக்ஷன்னா கீழே கூடி இருக்கிற மாதிரி டேரெக்ஷனில் போடுறேன். அதுக்குள்ளே ஹென்னா வச்சு லோட் பண்ணிவிட்டு சுற்றி நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு ஹம்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி இந்த டிசைன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பட் ஃபில்லிங் வித் இந்த டிசைன் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த டிசைன் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். சரிங்களா? சேம் ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே டிசைன் ஹென்னா வச்சு லோட் பண்ணிவிட்டு 2 லேயர் கொடுத்துட்டு என்ன செய்ய போகிறேன், நான் இதை ஹம்ஸ் வச்சு தான் ஃபில் பண்ண போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஹம்ஸை குட்டி குட்டியாக கொடுங்க. இந்த இடத்துல நான் கிரிட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிரிட் தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச எந்த கிரிட்டுனாலும் இந்த ஃபில்லிங்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணோம். சரிங்களா? பட் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் டபுள் லேயர் கொடுத்துட்டு ஒரு கிரிட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் டபுள் லேயர் லைன்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கு நடுவில் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டாட் தான் வைக்க போகிறேன். வச்ச டாட் வந்து கார்னரில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது நான் சென்டரில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் சொல்லி கொடுத்த கிரிட் டிசைன் எந்த டிசைன்னாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அட்வான்ஸ் லெவல் எதுனாலுமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா?
ஸோ இதே மாதிரி போட்டு நான் எல்லா லைனையுமே ஃபில் பண்ணி முடிச்சுக்கிறேன். சரிங்களா? இது ஹைலைட் பண்ணி காட்டணுன்றதுக்காக அவுட்ரை நல்லா டார்க் பண்ணிக்கிறேன். எந்த டிசைன் போட்டாலும் சரி, அது உங்களுக்கு யூனிக்காக தெரியணும்னா அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி வேறு ஒரு டிசைன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலேருந்து போட்டு கர்வ் நான் பாதி மட்டும் தெரிகிற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த டிசைன் நல்லா கவனித்து போடுங்க. சரிங்களா? சேம் அதில் பார்த்த மாதிரி டாட் வச்சு ஒரு லைன் கொடுத்துட்டு சேம் அதே தான் லீஃப் கொடுத்துருக்கேன். பட் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை ஹென்னா வச்சு நான் லோட் பண்ணிவிட்டு செகண்ட் லீஃபும் இந்த டைரக்ஷனில் இருக்குன்றதையும் பார்த்துட்டு அதே மாதிரி நான் 2 தான் கொடுக்கணுமானா கிடையாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் ஆகிற மாதிரியும் இருக்கலாம். ஸோ லீஃபோட கவுண்டிங் வந்து நம்மளோட ஓன் டிசைன்ஸ். சரிங்களா? நீங்கள் வேணால் வேறு மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து நான் பெரிய லார்ஜ் ஹம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக எந்த லீஃப்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? லீஃப் அண்ட் வெயினில் நம்ம பார்த்த எந்த ஒரு ஃபில்லிங்ஸ்னாலும் சரி, நெகட்டிவ் ஃபில்லிங் கூட நம்ம இதில் கொடுத்துக்கலாம். பட் அரபிக்கு மோஸ்ட்லி இந்த ஹம்ஸ் தான் ரொம்ப இன்ட்ரிகேட்டடாக இருக்கும். அதாவது சின்னதில் நிறைய ஒர்க் பண்ண ஒரு ஃபீலிங் கொடுக்கறது இந்த ஹம்ஸ் மட்டும்தான். சரிங்களா? ஸோ அதனால தான் அரபிக் டிசைன்ஸ்க்கு அதிகமாக ஹம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு கிரிட் டிசைன் தான் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த கிரிட் டிசைன் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சரிங்களா? ஓகே, எப்படி லைன்ஸ் போடுறேன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிசைன் ஒன்று போயிடலாம். 3 வச்சு ஒரு டிசைன் நம்ம பார்த்தோம் இல்லையா? சேம் அதே தான். அதை வச்சு ஒரு ஷேப் வரைஞ்சிட்டு உள்ள ஃபில்லிங்ஸ் தான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? சேம் அதே ஹம்ஸ் தான். ஏன் இதுனா மற்றதெல்லாம் வந்து நார்மல், பட் இது 3 யூஸ் பண்ணி பண்ணுற டிசைன்றதுனால இதில் ஒன்று போட்டு காட்டணுன்றதுக்காக இதை நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் இது ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நான் குட்டி குட்டி ஹம்ஸ் தான் இதில் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன ஹம்ஸ், லார்ஜ் ஹம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன டிசைன்னாலும் யூஸ் பண்ணலாம். சென்டரில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு திக் லைன் தான் நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? கொஞ்சம் லைன்ஸ் வந்து திக்காக டபுள் லைன் போட்டு நம்ம ஹென்னா வச்சு லோட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி திக் லைன் தான் பண்ணிவிட்டு என்ன செய்ய போகிறேன்னா அவுட்டரை வந்து நல்லா டார்க்கன் பண்ண போகிறேன். எதுக்கு அப்படின்னா நல்லா ஸ்பெசிஃபிக்காக தூக்கி கொடுக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த டிசைன் போட்டாலும் அதை டார்க் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதே 3 தான். பட் என்ன அப்படின்னா இது ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாதிரி, இது இந்த பக்கம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடு வந்து இந்த 3 மாடல் போட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ரைட் சைடு இந்த 3 மாடல் நம்ம போட போகிறோம். சரிங்களா? ஸோ எப்படி போடுறேன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்காக நான் தெளிவாக தான் பொறுமையாக தான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ நல்லா பார்த்துட்டு 3 தான். சரிங்களா? இதை வச்சு நல்லா பொறுமையாக ஒன் டைம் போட்டு பாருங்கள். சரிங்களா? ஸோ உள்ளே சேம் அதே மாதிரி தான் ஃபில்லிங் நான் யூஸ் பண்ண போகிறேன். நார்மல் ஒரு ஸ்ப்ரில் கொடுக்குறேன். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் எதுனாலும் இது பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக ஹம்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணலான்னாலும் யூஸ் பண்ணலாம். தட்ஸ் யுவர் ஓன் க்ரியேஷன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். சரிங்களா? நம்ம நிறைய ஃப்ளவர்ஸ் பார்த்துருக்கோம். அதே இதுலையாவது நான் இதில் ஃபில் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த லீஃப் டிசைன்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு லீஃப் டிசைன் யூஸ் பண்ணி பண்ணுறதுனாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? ஸோ நடுவில் சின்ன சின்னதாக ஒரு கோடு போட்டு ஸோ இந்த டிசைனை முடிச்சிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லேயர் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த லேயர் வந்து 1 and 2 லேயர்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இதே மாதிரி பார்த்து பண்ணுங்கள். எந்த இடத்துல பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துட்டு தெளிவாக பண்ணுங்கள். டபுள் லைன் கோடில் ஹென்னா வச்சு லோட் பண்ணிவிட்டு நான் அகெயின் ஒரு லேயர் போடுறேன். சரிங்களா? ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த இடத்துல என்ன ஜிக்ஸாக் லைன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நார்மல் லைன் கிடையாது, ஜிக்ஸாக் லைன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது உங்களுக்கு தெளிவாக தெரியுதான்னு தெரில, பட் இந்த இடத்துல ஜிக்ஸாக் லைன் வந்து யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஜிக்ஸாக் லைன் பற்றி டே 1லேயே வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் ஹென்னா வச்சு லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன், இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஓகேவா கைஸ்? ஸோ இதை நல்ல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய ஃபில்லிங்ஸ் டிசைன்ஸ் வந்து நான் வந்து வாட்ஸ்அப்பில் எக்ஸ்ட்ரா நோட்ஸாக நான் கொடுக்குறேன். அதையும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னால் வீடியோவில் எல்லா டிசைன்ஸும் சொல்ல முடியாது. இன்னொன்று என்னென்னா நம்ம இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு புரியணுன்றக்காக இந்த வட்டம் நான் வாய்ஸ் வந்து ரொம்ப மெதுவாகவே கொடுத்துருக்கேன். வீடியோ பார்த்து நீட்டாக போடுங்க. சரிங்களா?